ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் மீன் பிடிக்கிறதுல தான். குட்டையவே காலி பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு மீனெல்லாம் பிடிச்சாச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக மோட்ரு வச்சு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் பண்ணிகிட்ருக்கோம். எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதாவது பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன கிடக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்குது தண்ணி. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பாருங்கள், ஒரு மீன், அந்த பெரிய மீன் கிடக்குது. பார்ப்போம் என்ன பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா தண்ணி வற்றிருச்சு, நல்லாவே வற்றிருச்சு. இப்போ இறங்கி மீன் பிடிக்க ரெடியாகிக்கிட்டு இருக்குது. சேறு தான் அதிகமாக இருக்கும் போல். எங்கடா ஒரு மீனை கூட காணோம், பதுங்கிருச்சு போல் இந்த வெயிலுக்கு. ஜூட் மீன் பிடிக்க போகிறோம். அன்னைக்கும் இதே ட்ரெஸ் தாண்டா போட்டிருந்தாவே, இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தான் அன்னைக்கும். இன்னைக்கும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் மீன் பிடிக்கிற அன்னைக்கு. மீன் பிடிக்க போறியா ஜாய்? மீன் பிடிக்க போறியா? மச்சான் மீன் பிடிக்கிறான். புடி, அங்கனதான். அங்கனைக்குள்ள கிடக்குதுப்பா, நீ இது பண்ணு. இப்படி இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் போல. வர சொல்லுங்க. மீன் ஒழுங்கா பிடிக்க தெரியல, ஆனால் நிறைய மீன் கிடக்குது. பார்ப்போம். மாமாவுக்கு தான் பிடிக்க தெரியும், மச்சானுக்கு பிடிக்கவே தெரியல. அதான் நாங்கள் மச்சானை நம்பி வேற வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஒரே சேறு, பயங்கர சேராக இருக்குது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் சேறு பயங்கரமாக இருக்குது. சேத்துக்குள்ளே போய் மறைஞ்சு கிடக்குது. அடுத்து எங்கள் பெரியம்மா வந்தாச்சு மீன் பிடிக்க. இந்த இங்கே நிற்கல கிடக்குமா? இங்கே பாருங்க, ஒரு சிலேபி. இங்கே வா நரேஷ், இங்கே வாப்பா. இந்த அங்கனைக்குள்ளே வைங்கம்மா, அந்த பக்கம் அந்த அங்கனைக்குள்ளே. கண்டைக்காக மீன் போட்டு போராடணும். ஓகே, ஒரு பெரிய மீன் பிடிச்சாச்சு. களை இறங்கிருச்சு. அடுத்து எங்கள் சின்ன மாப்பிள்ளை வந்துட்டாங்க மீன் பிடிக்க. மிதக்குது பாருங்க, எனக்கு என்னன்னு தெனாவட்டம் இருந்துக்கிட்டு கிடக்கு. அடுத்து பெரிய விரால் மீன் பிடிச்சாச்சு. எப்படி பாம்பு மாதிரி ஓடுது பாருங்க. பிடிச்சாச்சு. குறவே இல்லை விரால் மீன். என்னடா ஒரே சேராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இவங்களாம் குளிப்பாட்டினா தான் நல்லா வெள்ளையாவாங்க. ஆக்சுவலி இந்த மீன்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இந்த ஓரத்தில் வரி, இந்த பாரு அங்கே. ஒன்று கிடந்தாங்க எடுத்துக்கங்க. கச்சா எப்படி அரைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்படி தான் கச்சா அரைக்கிறதா? அதை எடுங்கடா, அதை எடுறா. ஏய், மேல வந்து போடுங்கடா. எடுத்து போறேன்.
மீன்லாம் வேண்டாம் தருமம், அது பொடி தான் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக 2வது விரால் மீனும் பிடிச்சாச்சு. 2 மீன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் மீன் இருக்குது, பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பெரிய மீனை விட அந்த குட்டி குட்டி மீனாக இருக்கும்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து எங்கள் சின்ன மாப்பிள்ளை இறைச்சிட்ருக்கா. அப்படி தண்ணி கொஞ்சம் நிறையா கிடக்கிறதுனால இறைச்சி என்ன பிடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஏன் இங்கே வாடா, அவன் நம்ம மேலே வீசிடுறோம் போலடா. நில்லு, அதே நில்லு. ரொம்ப பயங்கரமாக உழைச்சிட்ருக்காங்க. என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன இந்த குறவை மீன், அப்புறம் கெண்டை, அதெல்லாமே ஃபைனலாக கரை ஏறிட்டாங்க. இவ்வளோ மீன் கிடச்சிச்சு. இன்னும் மீன்லாம் நிற்கிது, குட்டி குட்டி மீன்லாம் நிற்கிது. ஃபைனலாக க்ளீன் பண்ணி வெள்ளை ஆகிட்டாங்க. இவ்வளோ மீனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.